ஒலிம்பிக் போட்டி குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும். கடந்த 2018 ஆண்டு நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் 2952 வீரர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் எல்லாம் 92 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஒலிம்பிக் போட்டி வரலாற்றில் அதிக நாடுகள் கலந்து கொண்ட போட்டி இது. உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள மிருகக் காட்சி சாலைகளில் பாண்டா கரடியை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அத்தனை பாண்டாக்களும் சீனா நாட்டிற்குத்தான் சொந்தம். அதைத்தான் இவர்கள் வாங்கி தங்கள் மிருக காட்சி சாலையில் வளர்த்து குட்டி போட வைக்கின்றனர். அந்த குட்டியே அந்த நாட்டிற்குச் சொந்தம். உலகிலேயே ஸ்வீடன் நாட்டில்தான் அதிகமான தீவுகள் இருக்கிறதாம். அந்நாட்டில் 2,21,800 தீவுகள் இருக்கிறதாம். அதில் 1000த்திற்கும் மேற்பட்ட தீவுகளில் ஆட்களே இல்லையாம். இன்று மக்கள் அன்றாடம் பேஸ்புக்கை பயன்படுத்தி வருகின்றனர். இன்று பேஸ்புக்கில் சுறுசுறுப்பு பயனர்களின் எண்ணிக்கை 2 பில்லியாக இருக்கிறது. அது அமெரிக்கா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகளின் ஒட்டு மொத்த மக்கள் தொகையைக் காட்டிலும் அதிகம். ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான கொடியை அறிவித்துள்ளனர். கொடியை பொறுத்தவரை அதில் உள்ள கலரும் வடிவமும் மிகவும் முக்கியம். உலகில் உள்ள நாடுகளில் 2 நாடுகளின் கொடியில் மட்டும்தான் பர்பிள் நிறம் இருக்கிறதாம். நிகாராகுவா மற்றும் டொமினிகா ஆகிய நாட்டுக் கொடிகள்தான். 1915 ஆண்டு முதல் 1980 ஆண்டுகளில் சராசரியாக பிறக்கும் ஒவ்வொரு 50 பிரசவத்திற்கு ஒரு பிரசவம் இரட்டை குழந்தையாக இருக்கும். இது 2% ஆகும். இது 1995 ஆண்டு 2.5% அதிகரித்தது. 2001 ஆண்டு 3%, 2010 ஆண்டு 3.3% வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்று உலகில் நடக்கும் 30 பிரசவங்களில் 1 பிரசவம் இரட்டை குழந்தை பிரசவம் என புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. குளிர்பான பிரியர்களுக்கு கோகோ கோலா மீது பயங்கரமான பிரியம் இருக்கும். உலகில் எந்த பகுதிக்குச் சென்றாலும் கோகோ கோலா கிடைக்கும். ஆனால் வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் மட்டும் கோகோ கோலா கிடைக்காது. அமெரிக்கா அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்திருப்பதால் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் அங்கு செல்லாது என்பதால் அந்த 2 நாடுகளில் மட்டும் கிடைக்காது. உலகில் குள்ளமானவர்களின் ஹோம் டவுன் எது தெரியுமா? இந்தோனேசியா. இந்த நாட்டில் 5 அடி 1.8 இன்ச்தான் மனிதர்களின் சராசரி உயரமாம். உலகிலேயே அதிகமாக உயரம் கொண்டவர்கள் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள்தானாம். அங்குள்ள மனிதர்களின் சராசரி உயரம் 6 அடி. உலகில் பிரபலமான விளையாட்டு கால்பந்தாட்டம்தான். இந்த விளையாட்டிற்கு பார்வையாளர்கள் மிக அதிகம். இந்நிலையில் கடந்த 2010 மற்றும் 2014 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை கால் பந்து போட்டியை 3.2 பில்லியன் மக்கள் பார்த்துள்ளனர். இது உலகில் உள்ள ஒட்டு மொத்த மக்கள் தொகையில் சுமார் 50% பேரின் எண்ணிக்கை. உலகில் பல குளிரான பிரதேசங்கள் இருக்கிறது. அங்கு இதுவரை அதிகமான இருந்த குளிரின் அளவு எவ்வளவு தெரியுமா? 14.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆண்டார்டிகாவில் இந்த அளவிற்கு குளிர் இருந்துள்ளது. இந்த குளிரில் மனிதர்கள் வாழவே முடியாது. இந்த உலகில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் 43 நாடுகளில் மட்டும்தான் அரச குடும்பம் இருக்கிறது. 28 அரச குடும்பங்கள் சேர்ந்து 43 நாடுகளை ஆட்சி செய்கிறதாம். ஜப்பான், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, பூட்டான், தாய்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் உள்ளடக்கம்.